ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க குட் பை ஜூன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு பார்த்தீங்கன்னா ஜூன். அவங்க ஒரு வயசானவங்க. அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு, அதனால அங்கங்க இருக்க அவங்க 4 பசங்களும் அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க ஃபேமிலியோட. நம்ம ஜூனோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர், கொஞ்சம் கோவக்காரர்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஜூன் அவங்க இறக்க போறது தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபேமிலியை மாத்திட்டு ஹாப்பியா இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க பண்ற பிளான்லாம் என்ன, அது அந்த ஃபேமிலியில இருக்க பல பிரச்சனைகள் எப்படிலாம் சால்வ் பண்ணுது, அது சிஸ்டர்ஸோட ப்ராப்ளமா இருக்கட்டும், அம்மாவை யார் பாத்துக்கிறன்றது வர பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இந்த ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து ஃபாரின் வரைக்கும் எல்லா இடத்துல இருக்க ஒரே ஸ்டோரி பிளாட் தான். வயசான அம்மா அப்பாவை எப்படி பாத்துக்கிறது அப்படின்ற பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபீல் பண்ற போர்ஷன்ஸ்லயா இருக்கட்டும், ஹாப்பியா இருக்க போர்ஷன்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தரமா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துல ஒவ்வொரு சீனுமே நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஒரு அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்கள பார்க்க வர பசங்க அந்த அம்மாவையே பாத்துக்கிறதுக்கு எப்படி பிளான் போட்டு பாத்துக்கலாம், யார் ஷிஃப்ட் போட்டு பாத்துக்கலாம்னு பாக்குற விஷயமா இருக்கட்டும், சிஸ்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா காமிச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம கனெக்ட் ஆகும். இந்த படத்தோட எமோஷனல் பாண்டிங் தான் இதோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். பெருசா புதுசா சுவாரஸ்யமா எதுவும் இல்லைனாலும் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி டிராமாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதோட எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிறதுனால ஒன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.